ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம நித்திய மல்லிகைப்பூவை எப்படி கட்ட போகிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு இந்த மாதிரி ஒரு உள்ள நூல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட்ட போகிறது பின்னல் டைப் மாதிரி தெரியும், அழகாக பார்க்கறதுக்கு நல்லா அழகாக பின்னல் மாதிரி இருக்கும். அதுக்கு உள்ள நூலில் எந்த கலர் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த நித்திய மல்லிகைப்பூ நல்லா மொட்டாக இருக்கணும். மொட்டாக கட்டும் போது தான் நல்லா அழகாக தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி ஒரு முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பக்கத்தில் இன்னொரு பூவை எடுத்து வச்சுட்டு அதுக்கு கீழ் பக்கத்தில் வீடியோவில் காட்டுற மாதிரி பாருங்கள், கீழ்ப்பக்கம் இன்னொரு பூவோடு சேர்த்து சுற்றிக்கணும். அதே மாதிரி மேலே நம்ம நார்மல் பூ கட்டுவோம்ல, அதே மாதிரி மேலே பக்கத்தில் இருக்க காம்போடு சேர்த்து ஜாயிண்ட்டாக சுற்றிக்கணும். சுற்றி ஒரு இழுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு நாட்டு விழுந்துடுங்க பாருங்கள். கீழே ஒரு சுற்று, மேலே ஒரு சுற்று, அந்த மாதிரி சுற்றிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக பார்க்க அப்படி பின்னல் மாதிரி அழகாக தெரியும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி இப்போ கீழே வச்சு கட்ட ஃபஸ்ட்டு மேலே கட்டினா இப்போ கீழே கட்டுற பாருங்கள். கீழே வச்சு பக்கத்தில் ஒரு குட்டி காம்பு தெரியல, அதோடு சேர்த்து சுற்றிக்கணும். சுற்றிட்டு அப்படியே மேலே எப்போவுமே நம்ம நார்மலாக பூ கட்டுறதுக்கு சுற்றுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி சுற்றிட்டு இந்த மேலே இருக்க காம்போட பக்கத்தில் பூ இருக்குது பாருங்கள், அதோடு சேர்த்து ஒரு நாட் போட்டு நம்மளுக்கு முடிச்சு அழகாக விழுந்துடும். அதோடு சேர்த்து ரெண்டு பூவாக சேர்த்து அப்படியே கட்டிகிட்டே வரணும். முன்னாடி பக்கம் பாருங்கள், பின்னல் டைப்பில் அப்படியே வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். முன்னாடி பக்கம் பார்க்கவும் அழகாக இருக்கும், பேக் சைட்லையும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், மறுபடியும் அதே மாதிரி பூ வைக்கிறேன். வச்சு கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றிட்டு அதே மாதிரி பூ கட்டுற மாதிரி மேல் பக்கம் அந்த காம்போடு சேர்த்து இழுத்திங்கன்னா ஒரு முடிச்சு விழுந்துடும் அழகாக. இந்த பூ பார்த்திங்கன்னா நம்ம நித்திய மல்லிகைப்பூ கட்டலாம், அப்புறம் சம்பங்கியில் கட்டலாம். சம்பங்கியில் டபுள் சைடு இந்த மாதிரி கட்டலாம், ஒத்தையில் கட்டலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான மெத்தட்லாம் இந்த இதில் இருக்குது. காம்பு நீட்டாக இருக்க பூ எல்லாத்துலேயுமே நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நல்லா அழகாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ நான் பூவில் பாதி அளவு நல்லா கட்டிட்டேன். இதே மெத்தடில் தான் நம்ம அதே மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு கட்டிகிட்டே வந்துனே இருக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கட்டுறது ரொம்பவும் ஈஸி, ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. பாருங்கள், பின்னல் டைப்பில் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பூ. இதை கட்டி தலையில் வச்சா அவ்வளோ அழகாக இருக்கும். சாமிக்கு போடலாம், நம்ம தலைக்கு வச்சுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி இந்த மெத்தடில் பூ கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.